அஜித் அவர்களுடைய 62வது திரைப்படமா விடாமுயற்சி திரைப்படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கி முடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைச்சிருக்காங்க. லைகா நிறுவனம் இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அஜித் அவருடைய 63வது திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கான முதல் கட்ட படப்பிடிப்பு தற்போது ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தை மைத்ரி நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அஜித் மற்றும் இயக்குனர் சங்கர் கூட்டணி அப்படின்னாலே அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கூட்டணி மட்டும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இணையவே இல்லை. இவங்க 2 பேருமே இணைந்து ஏதாவது திரைப்படத்தில் பணிபுரிவாங்களா அப்படின்னு நீண்ட நாட்களாக ரசிகர்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் இவர்கள் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து விசாரித்த போது தற்போது சில தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இயக்குனர் சங்கர் அவர்களின் ஆரம்ப காலத்திலேயே பார்த்தோன்னா அவருடைய திரைப்படங்களில் நம்ம அஜித் அவர்கள் நடிக்க வேண்டியிருந்துச்சு. சில தவிர்க்க முடியாத காரணங்களாலே இன்று வரைக்கும் இந்த கூட்டணி இணையவே இல்லை. ஆனால் சமீபத்தில் பார்த்தோன்னா நம்ம அஜித் மற்றும் இயக்குனர் சங்கர் இடையேயான ஒரு மீட்டிங் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த சந்திப்பின் போது இயக்குனர் சங்கர் அவர்கள் வேள்பாரி கதை குறித்து நம்ம அஜித் அவர்களுடன் உரையாடியதாக தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ஏற்கனவே பார்த்தோன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் வேள்பாரி திரைப்படத்திற்காக ஸ்கிரிப்ட் அமைக்கும் பணிகளில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்களும் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அஜித் அவர்கள் இந்த வேள்பாரி திரைப்படத்தில் நடித்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக தான் இருக்க போகுது. அதோடு இயக்குனர் சங்கர் மற்றும் நம்ம அஜித் கூட்டணி முதலாக இணைவதால் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரப்போகிற நாட்களில் இந்த வேள்பாரி திரைப்படத்தை குறித்து அப்டேட் ஏதாவது வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம அஜித் மற்றும் இயக்குனர் சங்கர் கூட்டணி எதிர்காலத்தில் ஒரு திரைப்படத்திலாவது இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் அனைத்து தரப்பு ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த கூட்டணி ஒரு முறையாவது இணையணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஸோ இயக்குனர் சங்கர் மற்றும் நம்ம அஜித் கூட்டணியில் இந்த வேள்பாரி திரைப்படம் வெளியானால் எப்படி இருக்கும், அதோடு இவங்க கூட்டணி இணைந்தால் எந்த மாதிரியான திரைப்படம் வெளியானால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.